வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 12/4/2024 சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ரககாலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:05, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 5:47 வரை, சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:16 வரை, கிருத்திகை பின்பு ரோகிணி. யோகம் இன்று காலை 6:16 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் ஹஸ்தம். மேஷராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். மேல் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் அதிகமாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பணியில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்புகள் கிடைக்கும். பரணி நிதானம் தேவை. கிருத்திகை ஆதாயங்கள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, எதிலும் லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். கொண்டு செல்லும் பொருட்களின் மீது நிதானமாக செயல்படவும். மன வருத்தங்கள் வந்து நேரும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். எதிலும் யோசித்து செயல்படவும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அலைச்சல்களும் கூடும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். கிருத்திகை நிதானம் தேவை. ரோகிணி போட்டி பொறாமைகள் நீங்கும். மிருகசிருஷம் அலைச்சல்கள் கூடும். மிதுன ராசி நேயர்களே, குழந்தைகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான நிலை கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் கூடும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். பாராட்டுகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசிரீஷம் மகிழ்ச்சியான நாள். திருவாதிரை நெருக்கடிகள் தீரும். புனர்பூசம் கவலைகள் விலகும். கடகராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வருமானமும் அதிகமாகும். வேலை செய்யும் இடத்தில் மாற்றங்கள் உண்டாகும். தேகநலன் சீராகும். எதிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பூசம் வருமானம் கூடும். ஆயில்யம் முன்னேற்றம் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரம் விரிவடையும். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. பணியில் உள்ளவர்களுக்கு திறமைகள் அதிகமாகும். மேன்மையான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் முயற்சிகள் கைகூடும். பூரம் ஆதரவான நாள். உத்திரம் திறமைகள் அதிகமாகும். கன்னி ராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். பிரச்சனைகள் தீரும். தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். அனுபவங்கள் உண்டாகும். எதிலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். கவலைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். ஹஸ்தம் அனுபவங்கள் கிடைக்கும். சித்திரை நிதானம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் கூடும். பெரிய மனிதர்களின் நட்புகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் மேன்மையான நிலையும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கௌரவங்கள் மேலோங்கும். புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். யோசித்து செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை வருமானம் கூடும். சுவாதி மேன்மையான நாள். விசாகம் தன்னம்பிக்கை ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகளினால் மாற்றமான நிலை ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். கௌரவங்கள் மேலோங்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும்.
அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் மாற்றமான நாள். அனுஷம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கேட்டை வருமானம் கூடும். தனுசு ராசி நேயர்களே, சுற்றி உள்ளவர்களினால் மாற்றங்கள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபங்களும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வாழ்க்கை பற்றிய நெருக்கம் உண்டாகும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. கௌரவங்கள் கூடும். அமைதியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் மாற்றங்கள் கிடைக்கும். பூராடம் வருமானம் கூடும். உத்திராடம் கௌரவங்கள் கூடும். மகர ராசி நேயர்களே, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்துக் கொள்வீர்கள். வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். அனுபவங்கள் அதிகமாகும். நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். விளையாட்டு தொடர்பான துறைகளில் லாபங்கள் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். புகழும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். திருவோணம் ஆசைகள் பூர்த்தியாகும். அவிட்டம் கௌரவங்கள் மேலோங்கும். கும்பராசி நேயர்களே, நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. சிக்கல்கள் நீங்கும். மனதளவில் குழப்பங்கள் வந்து நீங்கும். ஆர்வமான நிலை எதிலும் ஏற்படும். செலவுகள் கூடும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கிடைக்கும். சதயம் சிக்கல்கள் தீரும். புரட்டாதி நிதானம் தேவை. மீன ராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்களினால் அலைச்சல்கள் கூடும். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். தேகநலன் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் உண்டாகும். விளையாட்டு தொடர்பான துறைகளில் உதவிகள் கிடைக்கும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. கௌரவங்கள் மேலோங்கும். தன்னம்பிக்கையும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். பூரட்டாதி அலைச்சல்கள் கூடும். உத்திரட்டாதி நிதானம் தேவை. ரேவதி மாற்றங்கள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.